மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றுள்ள மோடி தலைமையிலான அரசு 100 நாட்களை நிறைவு செய்துள்ளது. பிரச்சினைகளிலிருந்து தப்பியோடும் யூட்டன் ஆட்சியாகவே மோடியின் அரசு உள்ளது என காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. ஜூன் 10ஆம் தேதி மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் போதே நாடு முழுவதும் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு மோசடி கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. முதலில் நீட் வினாத்தாள் கசிவோ மோசடியோ நடைபெறவே இல்லை என்று ஒன்றிய அரசு அடியோடு மறுத்தது. ஆனால் நீட் வினாத்தாள் கசிவினையும் மோசடியினையும் எதிர்க்கட்சிகள் அம்பலப்படுத்திய பிறகு வினாத்தாள் கசிவு மற்றும் மோசடியை ஒப்புக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என பின்வாங்கியது மோடி அரசு. அரசு பணியில் இல்லாத நபர்களை லேட்டரல் என்ட்ரி முறையில் நேரடியாக ஒன்றிய அரசின் உயர் பதவிகளில் நியமிப்பதற்கான அறிவிப்பை மோடி அரசு வெளியிட்டது. லேட்டரல் என்ட்ரி முறை மூலமாக அரசு பதவிகளில் RSS அமைப்பினர் நியமிக்கப்படுவதாகவும் இடஒதுக்கீட்டு முறையை ஒழிக்க சதி நடப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்த நிலையில் லேட்டரல் என்ட்ரி திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட்டது. நாடாளுமன்ற மக்களவையில் கொண்டுவரப்பட்ட வக்ஃபு வாரிய மசோதா, ஒளிபரப்பு சேவை ஒழுங்குமுறை மசோதா போன்றவையும் கடும் எதிர்ப்பிற்கு பிறகு கிடப்பில் போடப்பட்டன. ஒன்றிய அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. பல்வேறு மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கே திரும்பின. இந்நிலையில் புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாற்றாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியது. முடிவுகளை எடுத்துவிட்டு பின்வாங்குவதில் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றுள்ள மோடி புதிய சாதனை படைத்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாவதும் எல்லையில் தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறுவதும் தொடர்கதையாகிவிட்டதாகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. கடந்த 100 நாட்களில் ரயில்கள் தடம் புரண்ட விபத்துகளில் 21 பேர் உயிரிழந்திருப்பது பற்றியும் தீவிரவாத தாக்குதல்களில் 21 ராணுவ வீரர்கள் மரணமடைந்தது பற்றியும் காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.